Good afternoon, honorable dignitaries on the dais and off the dais. First, arrest na நம்ம எல்லாருக்கும் தெரியும். Digital arrest na என்னது? என்னன்னே புரியல இது என்ன டிஜிட்டல் அரெஸ்ட். ஒருத்தர் வந்து காவல்துறையை சார்ந்தவர் போலவோ இல்லை சிபிஐ அமலாக்கத்துறை அந்த மாதிரி அதே ப்ராப்பராக அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ காலில் அவர் வந்து நமக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சட்டவிரோதமான செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபோன் அதில் லிங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்மளை சொல்லி நம்மக்கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்குகிற வரையிலும் நம்மளை வந்து அந்த ஃபோன் முன்னாடியே உட்கார வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். இது வந்து டியூ டு எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி திஸ் டைப் ஆஃப் கிரைம்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. அதாவது இளநீர் வாங்க போனால் கூட இப்போலாம் வந்து கியூஆர் கோடு இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுற லேடிக்கிட்ட கியூஆர் கோடு இருக்குது. 20 ரூபா 30 ரூபா தான், ஆனால் அதை கூட வந்து ஸ்கேன் பண்ணுமா அப்படின்றாங்க, ஜிபே பண்ணுமான்றாங்க. ஸோ இந்த வளர்ச்சியை பார்த்து நம்ம ரொம்ப பெருமை தான் படணும், இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இதே தான் வந்து கிரிமினல்ஸ்க்கும் அது சாதகமாக இருக்குது. ஈவன் வந்து டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டாட்டர் கூட இந்த கியூஆர் கோடில் வந்து ஏமாந்துருக்காங்க ஒரு 34,000. அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபாவை ஓஎல்எக்ஸில் விற்கும்போது அதாவது அவன் பணம் அனுப்புறதுக்கு பதில் அதை ஸ்கேன் பண்ணும்போது இவங்களுடைய பணம் அங்கே போயிடுச்சு. அதே போல் ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் அவர் வந்து ஓஎல்எக்ஸில் வந்து வாஷிங் மிஷினை விற்கும்போது சேம் திங் ஹேப்பன்டு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம மற்றவங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஐ வாண்ட் டு ஷேர் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து ஆஸ் எ விக்டிமாக தான் அவர் என்னை கூப்பிட்ருக்காரு பாலு சார், நாட் ஆஸ் எ ஸ்பீக்கர். என்னென்னா ஒரு 2 months முன்னாடி ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு கால், மேடம் உங்கள் பேரில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, நல்ல இங்கிலீஷு ப்ராப்பராக ஜென்டிலாக பேசுகிறாரு. அந்த மாதிரி கால் வரும்போது யாருமே கட் பண்ண மாட்டோம். அவர் சொன்னார் ஃபோன் வந்தோடனே கட் பண்ணுறது தானேன்னு. என்னோடய பேரை கேட்குறாங்க, நீங்கள் சுமதி தானே, ஃபுல் நேம் என்ன, சுமதி எத்ராஜ். எஸ், உங்களுடைய பேரில் வந்து இன்னொரு ஃபோன் வந்து பாம்பேயில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அந்தேரின்ற இடத்துல ஒரு அட்ரஸும் கொடுக்குறாங்க பாம்பேயில். அந்த அட்ரஸ் நீங்கள் ரீசெண்டாக பாம்பே வந்திருந்தீங்களா, நிறைய இடத்துல அவங்களுடைய ஃபோன் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த நம்பரில் நடக்குது. நான் சொன்னேன், நீங்கள் பேசுகிறீங்களா, இதுதான் சார் என்னோடய ஃபோனு, அண்ட் ஒன் மோர் நம்பர் ஐ ஹாவ், மை டாட்டர் இஸ் யூஸிங் தட் நம்பர், ஸோ இந்த 2 தவிர எது இருந்தாலும் நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் வந்து என்கொயரிக்கு வந்தாகணும், ஏன்னா வந்து இது மேலே வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால நீங்கள் என்கொயரிக்கு வரணும், நான் வந்து உங்கள் இந்த காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டு தி போலீஸ் ஸ்டேஷன். இதில் என்னென்னா சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. என்னோட ட்ரூ காலர் ஐடியில் அந்தேரி போலீஸ் ஸ்டேஷன் காட்டுது அந்த கால். அது அப்படி காட்டவே தான் நானும் வந்து எனக்குமே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. என்னடா நம்ம ஃபோன் எங்கே போயிடுச்சு, நம்மளுடைய பேரில் யாரோ வாங்கிட்டாங்களோ. அப்போ ரீசெண்டாக நான் அப்போ 2 மாதம் முன்னாடி பாம்பேவும் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அங்கே எங்கேயாவது வாங்கிட்டாங்களான்னு நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு போலீஸ்மேனு போலீஸ் ட்ரெஸ்ஸில் என்கிட்ட பேசுகிறாரு. மேடம் என்ன விஷயம், இல்லை சார் இந்த மாதிரி என்னோடய பேரில் இன்னொரு நம்பர் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து நான் என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு வந்து உங்களுடைய நான் வந்து என்னுடைய ஐஆர் அஃபிஷியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் காலை அப்படின்னாரு. ஓகே பண்ணுங்கள். பண்ண உடனே வீடியோ காலு, பட் வீடியோவில் யாருமே இல்லை, வெறும் ஆடியோ மட்டும்தான் எனக்கு கேட்குது. அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து இருக்கிற சரௌண்டிங்ஸை காமிங்க. நான் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னோடய சரௌண்டிங்கை காமிச்சேன். இல்லை என்னால் வந்து கிளியராக ஹியர் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போங்க. ரூமில் போனேன், லாக் பண்ணுங்க டோரை. அந்த லாக் பண்ணிட்டீங்களா காமிங்கன்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்னத்துக்கு இதெல்லாம் கேட்குறாங்க, லாக் பண்ணிட்டேன்னு லாக்கை காமின்றாங்க, பட் நான் காமிச்சிட்டேன் லாக்கை. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டை காமிங்கன்னாங்க. சரின்னு ஆதார் கார்டையும் எடுத்து காமிச்சேன் வீடியோலேயே. ஆதார் கார்டை காமிச்சதுக்கப்புறமா இந்த நம்பர் தான் வந்து லிங்க் ஆகிருக்கு, கரெக்டு, இதே ஆதார் நம்பர் தான் வந்து அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் லிங்க். இப்படியே பேசிக்கிட்டே ஒரு 5 minutes அப்புறமா அவர் என்னை மிரட்டுறாரு. அது எப்படி, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா, நீங்கள் பாம்பே வந்திருந்தப்போ நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, ஒரு டெரரிஸ்ட்க்கு இதை நீங்கள் விற்றுருக்கீங்க,
அப்படின்னு எல்லாம் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சார் என்னோடய நம்பர் இல்லை, அது என்னோட நம்பர் இந்த 2 நம்பர் தான் சொல்கிறேன். அப்படியே இருந்தால் நீங்கள் வந்து இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குன்னாரு. ஏன் சார் என் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களே ஏதோ ஒரு அட்ரஸில் ஒர்க் பண்ணுதுன்னு, அவங்க மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, நீங்கள் யாரையும் கண்டுபிடிங்கன்னு. இல்லை நீங்கள் உடனே வந்தாகணும்னா, நான் சென்னையில் இருக்கேன், என்னால் வர முடியாது, வேணா ஒன்று பண்ணுறேன், நான் என்னோடய ஜூனியர்ஸாவது என்னோடய சீனியர்ஸ்லாம் பாம்பேயில் இருக்காங்க, அனுப்புகிறேன் அப்படின்னு, உடனே அஞ்சலி ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. உடனே நீங்கள் அட்வொகேட்டா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டேன். உடனே நான் பாலு சாருக்கு கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஆச்சு, நீங்கள் உடனே ஒரு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி எனக்கே இது பர்சனலாக நடந்தது. சார் அதே மாதிரி இன்னொன்று, நான் வந்து அவ்வளவா ஃபேஸ்புக்கெல்லாம் நான் பார்க்குற ஆளே கிடையாது, ஃபேஸ்புக்கே பார்க்க மாட்டேன், சாரி. எப்போவாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஸ்க்ரோல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து பேசுகிறார். அதில் உங்களுக்கு வந்து 23,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில், இதில் போடலாம் அதில் போடலாம், இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, உங்களுக்காக ஒரு ஏஜென்ட்டை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவோம், அந்த ஏஜென்ட்டு தான் யூஸ்வலாக ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் ஷேர் மார்க்கெட்டில். பட் இதில் வந்து நீங்கள் ஏஜென்ட்டெல்லாம் யாரும் வைக்க தேவையில்லை, அந்த வேலையை ஒரு கம்ப்யூட்டரே செய்யும் அப்படின்னவே, நானும் அவர் சொல்கிறார், அவ்வளோ பெரிய ஆள் சொல்கிறாரு, இது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி நான் சும்மா இல்லாமல் என்னோடய பொண்ணை உடனே நானாகவே கால் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோவை கேட்டுட்டு நானே அவங்களுக்கு கால் பண்ணி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க என்கிட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, அவங்க வந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் சொன்னாங்க. அதில் எனக்கு ஐ ஹேவ் த வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிப்டோ கரன்சியில். ஸோ அப்படி சொன்னோன்னே நான் கொஞ்சம் தயங்கினேன், இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம்னா, இல்லை நீங்கள் அந்த நாராயணமூர்த்தி பேசினார் அந்த ப்ரோக்ராம் தானே? ஆமாம்மா அதே கம்பெனி தான் மேடம், நீங்கள் பண்ணுங்கள் சார். நேற்று மத்தியானம் கூட அந்த கால் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த கால். ஸோ அவங்க இன்னுமே என்னை விடுறதா இல்லை, நீங்கள் பண்ணுங்கன்னு. ஆனால் 23,000 போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா தான் 2 ஹவர்ஸில் அவங்க திருப்பி என்னை கூப்பிட்றேன்னாங்க, கூப்பிடவே இல்லை. ஸோ இல்லை 2 ஹவர்ஸில் கூப்பிட்றேன், நாங்கள் கூப்பிடலன்னு நான் திருப்பி கால் பண்ணால் அது ஒரு ஆந்திர பிரதேஷில் ஒரு இன்டீரியரில் இருக்கிற ஒரு ஃபார்மருடைய, அவர் ஏதோ தெலுங்கில் பேசுகிறாரு, அவருக்கு நான் என்ன விஷயம் சொல்கிறேன், அவருடைய லிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது கூட புரியல. அதாவது சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு. யாரோ ஒரு இன்னசென்ட்டோட ஐபி அட்ரஸில் அவன் பேசியிருக்கான் சார் என்கிட்ட. அப்புறம் அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து என்ன பண்ணுறது, எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்கன்றது உண்மையிலே தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதால பேங்கர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி திடீர்னு நிறைய பணம் அதில் வருது போகுதுன்னும் போது பேங்கர்ஸ் வந்து கேஒய்சி வாங்கிட்டு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் பேங்கர்ஸ் மேலே தான் சரி இனிமேல் வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்து அவங்கள நீங்கள் சொல்லுங்கன்னு அட்லீஸ்ட் சொல்ல வைக்கணும் பேங்கர்ஸை. அதாவது ரெட்ரீவ் பண்ணுறது, நம்ம மணி நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா ரெட்ரீவ் பண்ணுறது இஸ் நாட் பாசிபிள் சார். ரொம்ப கஷ்டம். அது வந்து அன்னெசரியாக போலீஸ்ங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வேலை கொடுக்கறது தான். அது அவங்களும் எவ்வளோ மண்டை உடைச்சி வேலை செய்துக்கணும் அதில். அதுக்கப்புறமா தான் ரெட்ரீவ் பண்ண முடியும். அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடணும். நெக்ஸ்ட்டு அந்த நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். தேர்ட் வந்து டு சர்வ் த நோட்டீஸ் டு தி நோடல் ஆஃபீஸர். அதுக்கப்புறமா ரெக்வஸ்ட் பண்ணணும் நம்மளுடைய அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ண சொல்லி. அதுக்கப்புறமா அப்டைன் த டீடைல்ஸ் ஆஃப் த மொபைல் நம்பர் அண்ட் ஐபி அட்ரஸ். அதுதான் அவங்க கேட்குறாங்க. பட் அதுலேயுமே நான் சொல்கிறேன் ஐபி அட்ரஸில் யூஸே கிடையாது. ஸோ அதை பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஸ் பர் செக்ஷன் 43A என்ன சொல்லுதுன்னா, இஃப் எ கார்பரேட் இஸ் நெக்லிஜென்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் ரீசனபிள் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தே மே பி லயபிள் டு பே காம்பன்சேஷன். ஒரு ரீசனபிள் செக்யூரிட்டி அவங்க கொடுக்கலன்னா தான். இது எங்கே சார் பேங்கராக என்னோட பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நானே போய் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க பேங்கர்ஸு? நானே போய் தானே நானே என்னோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணிடுறாங்க.
ஒன்றும் பயமுறுத்துறாங்க, இல்லைன்னா வந்து பேசி 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 கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொன்று சார், அவர் வந்து கால் வந்தோடனே கட் பண்ணுன்னாரு. வீடியோ கால், எம்டி வீடியோ கால் வருது. அந்த எம்டி வீடியோ காலில் நம்ம ஃபேஸ் மட்டும் அதில் வரும். அந்த வீடியோ காலில் திடீர்னு ஒரு நியூடாக ஒரு லேடி இதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அதை மேபி இந்த மாதிரி விஷயத்தில் தான் டெக்கீஸ்லாம் க்ரோர்ஸில் விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு மிரட்டினா யார்கிட்ட போய் சொல்லுவேன் சார்? அவன் வந்து நான் பேசலன்னு சொன்னால் அவன் ஒய்ஃபை நம்ப மாட்டா, பேசி இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அவன் யாருக்குமே ஒய்ஃபுக்கும் தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். சரி, இந்த 1 கோடியோட போச்சு, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தோட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவே மாட்டான். ஸோ இது எல்லாமே சொன்னாலும் சைபர் கிரைம் பண்ணுற கிரிமினல்ஸ்க்கு இன்னும் ஒரு சட்டம் இருக்குது. அவங்க வந்து தே கேன் அப்ளை ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில் அண்டர் செக்ஷன் 438 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ இப்படி இருக்கும்போது அவன் பெயில் அப்ளை பண்ணலாம், கிடைக்கலாம், மே கெட் ஆர் மே நாட். அது அதுக்கப்புறம் ஜட்ஜோட டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இட்ஸ் லைக் கொரோனான்னு நினைக்கிறேன் நான். கொரோனா வரும்போது வந்தால் ரெமடிஸ்வர் கொடுப்பாங்க, ஆக்சிஜன் கொடுப்பாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, பெட்டில் அட்மிட் பண்ண எல்லாம் நடக்கும். ஆனால் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வீட்லேயே இருந்துக்கோங்க, தனியாக இருந்துக்கோங்க, கையை வாஷ் பண்ணுங்க, மாஸ்கை போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி தான் பேனலிஸ்ட் எல்லாருமே நீங்கள் அவேர்னஸாக இருங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டும்தான் இதில் ஒரே ஒரு சொல்யூஷன். Thank you for the opportunity, sir. Thank you very much. தேங்க்யூ மேடம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் தான். இங்கே நீங்கள் அது மாதிரி ஒரு வேளை நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஆடியன்ஸில், நமக்கு தெரியல. ஒன்று மேடம் பேங்கர்னு சொன்னதுனால அது ஒரு நிமிஷம் சொல்லிடணும். ஏன்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஆன்லைன் பண்ணும்போது நெட் பேங்கிங் இல்லை கார்டு பேஸ்டு டிரான்சாக்ஷன் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போது மோஸ்ட்லி ஜிபே இவங்க எல்லாமே வந்து இது தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. அதில் வந்து ஜிபே, ஃபோன்பே, ரேசர் பே, ஜப் பே எல்லாமே நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் இதில் இந்த கடைசி 3 அவங்க ஆர்பிஐ லைசன்ஸ்டு என்டிட்டி எக்ஸப்ட் ஜிபே. ஆனால் நம்ம ஜிபே தான் 90% யூஸ் பண்ணுறோம். ஆர்பிஐ லைசன்ஸ்டு ஏன் இல்லை அப்படின்னா வந்து அதில் டெல்லி ஹைகோர்ட்லேயே ஒரு கேஸ் நடந்தது, ஆர்பிஐ வர்சஸ் ஜிபேக்கு. வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஜிபே வந்து இங்கே இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்பிஐ ஒரு கேஸ் போட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க குளோபல் லைசன்ஸ் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி, அதனால் இந்தியாவிலும் எங்களுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தான் அது போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி இது 3 லைசன்ஸ்டு, ப்ராப்பர்லி லைசன்ஸ்டு. ஃபோன்பேயாக இருக்கட்டும், நம்ம ஃபோன்பே நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை, ரேசர் பேயாக இருக்கட்டும், ஜப் பேயாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும். பட் ஜிபே வந்து இந்த மாதிரி கேட்டகரி நம்ம மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறதும் அதான்.